சர்வா முகத்தில் அத்தனை திமிரும் தைரியமும் இருக்க இவன் நிஜமாகவே அடிப்பான் போலையே என்று சிறிதாக பயம் தோன்றினாலும் இவன்தான் ஷிவானியின் காதலன் என்று நம்புவதற்கு ஷியாம் தயாராக இல்லை. இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே? அப்படின்னா இவனை கிஸ் பண்ணு, அப்ப நான் நம்புறேன் என்றான் அவன். என்ன சொன்ன என்று ஷிவானி சர்வா இருவரும் அதிர்ச்சியுடன் கேட்க, நீதானே சொன்ன இவன் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு, அப்போ ஏன் முன்னாடி கிஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உன் பின்னாடி வரமாட்டேன் என்று அவன் தெளிவாக கூறி கையை கட்டிக்கொண்டு நிற்க இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சர்வா அமைதியாகவே இருக்க ஷிவானி அவன் பக்கம் திரும்பினாள். சர்வா ஏதோ பேச வாய் திறக்க முன்னரே அவன் முகத்தை திருப்பி எக்கி அவன் கன்னத்தில் முத்தமிட்டிருந்தாள். சர்வா அப்படியே உறைந்து போனான். அவள் தன்னை முத்தமிடுவாள் என்று சர்வா எதிர்பார்க்கவே இல்லை. அவசர முத்தம் என்பதை தாண்டி அதற்குள் ஏதோ ஒரு அர்த்தம் ஒளிந்திருப்பதை சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. சர்வா தன் பெஸ்ட் ஃப்ரெண்டின் கணவன் என்று தெரிந்தும் ஷிவானி அவனுக்கு முத்தம் கொடுத்திருந்தாள். அதுவரை திமிராக சிரித்துக் கொண்டிருந்த ஷியாமும் அதிர்ச்சி அடைந்தான். அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த கோபத்தில் சர்வாவை அடிக்க வர அவன் கையை வளைத்து பிடித்திருந்தான் சர்வா. அவன் வலியில் வலிக்குது விடு என்று கத்த, இன்னுமே ஷிவானி இருக்கிற பக்கம் கூட நீ வரக்கூடாது என்று கையை விட்டதும் அவன் விழுந்தடித்து தன் காரை எடுத்துக்கொண்டு அடுத்த நொடியே கிளம்பி விட்டான். இப்போது சர்வா ஷிவானி இருவர் மட்டுமே அங்கு இருக்க இருவருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவன் தன்னை தவறாக நினைப்பானோ என்று ஷிவானி குற்ற உணர்ச்சியில் இருக்க சர்வாவும் குழப்பத்தில் இருந்தான். நிச்சயமாக அவள் வேறு வழியில்லாமல் முத்தமிடவில்லை. அதற்குள் இருந்த ஏதோ ஒரு சொல்லத் தெரியாத உணர்வை சர்வாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அது தவறு என்று அவன் மூளை அடித்து கூற குழம்பி நின்றான். அவன் உன்கிட்ட ஹார்ஷா நடந்துகிட்டானா என்று சர்வாதான் மௌனத்தை கலைத்து பேசினான். இல்ல, நீங்க சரியான டைமுக்கு வந்துட்டீங்க என்று அவள் சர்வாவை பார்த்து பதில் சொல்ல பின் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டாள். சரி, நான் உன்னை வீட்டில் டிராப் பண்ணவா? இதுக்கு மேல நீ தனியா போறது அவ்வளோ சேஃப் கிடையாது. அதற்கு சரி என தலையாட்டியவள், ரொம்ப தேங்க்ஸ் சர்வா என்று மெதுவாக கூற அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான் சர்வா. அந்த பார்வையை சந்திக்க முடியாமல் அவன் வேறு பக்கம் திரும்பிக் கொள்ள தன் காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். உடன் ஷிவானியும் வந்தாள். நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அது தப்பு என்று தயக்கத்துடன் அவள் முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட, அது நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வேணும்னு பண்ணல. அந்த ஷியாம சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சாரி என்று அவள் ஏதேதோ சொல்ல அவள் பதிலை கேட்டு சர்வா கடுப்பானான். பிறகு சில நாட்களுக்கு முன்புதான் அவன் வேதிகாவிற்கு முத்தம் கொடுத்தது ஞாபகம் வந்தது. வேதிகா இப்போது சர்வாவின் மனைவி. அதனால் அதில் எந்த குற்ற உணர்ச்சியும் சர்வாவிற்கு இல்லை. ஆனால் ஷிவானி இன்று அவனிடம் நடந்து கொண்ட விதம் சற்று நெருடலாகவே இருந்தது. நீ என்ன விளக்க சொன்னாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், என்ன போய் எப்படி உன்னால என்று சர்வா சொல்ல முடியாமல் நிறுத்த ஷிவானி அப்பாவியாக, சர்வா எனக்கு உங்க நிலைமை புரியுது, நான் இதை வேணும்னு பண்ணல, ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. உங்களுக்கு அந்த ஷியாம பத்தி தெரியாது. நானும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவன் என் பின்னாடி சுத்துறத நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு உங்களை என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவன் என் பின்னாடி வரமாட்டான்னு தோணுச்சு. அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் என்று தலையை தாழ்த்திக் கொண்டு அவள் சொல்ல சர்வா அவளை நம்பாமல் பார்த்தான். இருவரும் கார் அருகில் வந்தனர். சர்வாவிற்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருந்தது. ஷிவானி, உண்மையை சொல்லு, அவன் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டானா? சொல்லு, இப்பவே அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுற என்று சர்வா சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் தான் ஏற்கனவே நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னேனே என்று அவள் கூறியதும் இருவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். கார் கிளம்பி சில நிமிடங்கள் ஆன பிறகு, இந்த கார் வெளியிலிருந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ மோசம் இல்லை, உள்ள சூப்பரா தான் இருக்கு, இது நீங்க உங்க பாஸுக்காக வாங்கின கார்னு சொல்லியிருந்தீங்கல்ல என்று அவள் கேட்க, ஆரம்பிச்சுட்டா அவ இன்வெஸ்டிகேஷன் என்று மனதில் நினைத்தான் சர்வா. ஆமா, இத எங்க பாஸனுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு என்றான். அதில் அவனை மேலும் கீழும் பார்த்தவள், என்னமோ தெரியல, என் கண்ணுக்கு நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா தெரியுறீங்க. அந்த ஷியாம் ஒரு பாடி பில்டர், ஆனா அவனை நீங்க ரொம்ப சிம்பிளா அடிச்சிட்டீங்க. கேட்டா சும்மா கத்துக்கிட்டேன்னு ஏதேதோ கதை சொல்றீங்க. இவ்வளோ பெரிய காரை வச்சிருக்கீங்க,
கேட்டா இது உங்க பாஸ் கிஃப்ட் பண்ணார்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியல என்று அவள் சொல்ல சர்வா பதிலே சொல்லவில்லை. அவனை சந்தேகத்தோடு பார்த்துவிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள் ஷிவானி. அதே நேரம் ஆடம்பரமான ஹோட்டல் அறையில் அமர்ந்து ஒரு இளைஞன் மிகவும் ஆர்வமாக வீடியோ கேம் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் கடைசி லெவலை முடிக்கும் நேரத்தில் திடீரென்று அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த ஆதிசேஷன் அவன் கையில் இருந்த ஜாய்ஸ்டிக்கை பிடுங்கி வீசி எறிந்தார். ஐயோ அப்பா, என்ன பண்றீங்க? நான் விளையாடிட்டு இருக்கேன், தெரியலையா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று தனது ஜாய்ஸ்டிக் உடைந்து போன கோபத்தில் அவன் கத்த, என்ன பிரச்சனையா? என்ன வயசாகுது உனக்கு? என்ன விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்க? இதுக்குதான் உன்னை இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேனா என்று கோபமாக ஆதிசேஷன் கத்த, வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எந்த பிசினஸ்லயுமே என்ன இன்வால்வ் பண்றது இல்ல. ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்தாதானே ஏதாவது செய்ய முடியும். அப்புறம் நான் என்ன பண்றது? உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் கேம்ஸ், பார்ட்டிஸ், கேர்ள்ஸ்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுவும் பண்ணக்கூடாதா என்று அவன் பதிலுக்கு கேட்க, முட்டோள் முட்டோள், இப்படி அறிவு கட்டத்தனமா கேம் விளையாடி ஏன் என் உயிரை வாங்குற? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? யார் திரும்ப வந்திருக்கான்னு தெரியுமா என்று கத்திய ஆதிசேஷன், டைகர் திரும்ப வந்துட்டான். அவனுக்கும் உன் வயசுதான். அவன் டைகர் ஆயிட்டான். நீ இன்னும் அந்த வீடியோ கேமை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க என்று மகனின் சட்டையை பிடித்து கத்தினார் ஆதிசேஷன். டைகரா என்று அவனும் நம்ப முடியாமல் கேட்க, ஆமா, டைகர் வந்துட்டான். ப்ரூவ் பண்ண சான்ஸ் கேட்ட இல்ல, அந்த டைகர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வா, அப்ப ஒத்துக்கிற நீ இந்த ஆதிசேஷனோட புள்ளதான்னு என்று ஆதிசேஷன் கூறியதும் அவர் மகன் அதிர்ந்து போய் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து விட்டான். டைகர் வந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்ட ஆதிசேஷனின் மகன் அடுத்து என்ன செய்யப் போகிறான்? ஷிவானி சர்வாவிற்கு முத்தம் கொடுத்த விஷயம் வேதிகாவிற்கு தெரிய வருமா? அதை கேட்டதும் ஆதிசேஷனின் மகன் இதய துடிப்பு எகிற, என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷமா எங்க இருந்தான்? திடீர்னு எப்படி அவன் வந்தான் என்று பல கேள்விகள் கேட்க தனது போனை கையில் எடுத்த ஆதிசேஷன் அதிலிருந்த போட்டோவை காட்டி, அவன் எங்கிருந்தான்னு தெரியல, ஆனா உன்ன மாதிரி இப்படி கேம் விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணலன்னு மட்டும் நல்லா தெரியுது. இத்தனை வருஷமா நம்மளை எதிர்க்கிறதுக்கான நேரத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் பதுங்கி இருக்கான்னா பாய காத்திருக்கான்னு அர்த்தம் என்று கூற வேகமாக அந்த போனை வாங்கி அதிலிருந்த போட்டோவை பார்த்தான் ஆதிசேஷனின் மகன். ரஞ்சித் கொடுத்த அதே போட்டோதான். அதை பார்த்ததுமே பயத்தில் அவனுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அப்படியே பெட்டில் அமர்ந்தவன் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பதட்டமாக இருக்க அவன் தோள் மீது கை போட்டபடி அருகில் அமர்ந்த ஆதிசேஷன், இதுக்கு மேல நீ வீடியோ கேம் விளையாடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உண்மையான கேம் விளையாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் சீரியஸா இரு என்று கூற நிமிர்ந்து பார்த்த மகன் சரி என்று தலையாட்டினான். அவன் முகத்திலேயே பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் தயாராகாத ஒரு புதிய யுத்தம் அவனுக்காக காத்துக் கொண்டிருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே நேரம் ஷிவானியோடு காரில் சென்று கொண்டிருந்தான் சர்வா. அவளோ விடாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவனை எரிச்சலாக்கிக் கொண்டிருந்தாள். இந்த கார் என்ன மாடல், என்ன கம்பெனி, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று அவள் கேட்க, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா வரியா? இந்த காரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது என்று சர்வா எரிச்சலோடு பதில் சொன்னான். சரி, ஓகே, காரை பத்தி பேச வேண்டாம், உங்களை பத்தி பேசுவோமா? இவ்ளோ சண்டை போடுறீங்களே, ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா என்று அவள் அடுத்த கேள்வியை கேட்க ஒரு முறை திரும்பி அவளை முறைத்த சர்வா பதிலே பேசவில்லை. இந்த சிக்ஸ் பேக்ஸ், ஆப்ஸ், பைசப்னு என்னென்னமோ சொல்றாங்களே, இந்த மூவில வர ஹீரோஸ்க்கு இருக்குமே, அது மாதிரி உங்களுக்கு இருக்கா என்று விடாமல் அவள் கேட்டுக்கொண்டே போக, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல. இவ்ளோ பெரிய ஃபைட்டர், உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் இல்லையா என்று அவள் ஏதோ அதிசயத்தை கண்டது போல கேட்க, அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க? உன்னை ஏண்டா காப்பாத்தணும்னு ஃபீல் பண்ண வைக்காத, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா வா என்றான் சர்வா. சரி, கோவப்படாதீங்க, ஒரு ஃபைட்டர் நீங்க எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும் என்றவள் அவனை புரியாமல் பார்க்க அவளது பையிலிருந்து ஒரு கார்டை எடுத்து சர்வா முன்னால் வைத்தவள், நான் இந்த ஜிம்ல ஜாயின் பண்ண போறேன், நீங்களும் விருப்பம் இருந்தா என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம சேர்ந்தே ஒர்க் அவுட் பண்ணலாம் என்று கேட்டதும் சர்வா காரை நிறுத்திவிட்டு அவள் பக்கம் திரும்பினான். ஜிம் செல்ல வேண்டும் என்று அவனும் சில நாட்களாக யோசித்துக் கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் ஷிவானியோடு செல்வதை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. சர்வா எதுவும் பேசாமல் அவளை முறைக்க, என் கூட ஜிம்முக்கு வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இட்ஸ் ஓகே, நம்ம ஏன் டின்னர் போகக்கூடாது
எனக்கு நீங்க எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் ஒரு டின்னர் போலாமே என்று அவள் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டே போக, நான் தான் ஆல்ரெடி ட்ரீட் கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன, நான் வரல, எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு என்று சர்வா அதற்கும் பதில் சொன்னான். ஒவ்வொரு கேள்விக்கும் சர்வா இப்படி எரிச்சலோடு பதில் கூறுவதில் அவளுக்கும் தான் தேவையில்லாம நிறைய பேசுகிறோமோ என்ற யோசனை வந்தது. அதனால் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல பாவனை செய்தாள். பிறகு ஏதோ யோசனை செய்த சர்வா, இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை மறந்துடணும், இனிமே அதை பத்தி பேசுறதோ இல்ல அதே மாதிரி மறுபடியும் நடந்துக்கிறதோ கூடாது. அப்படி நடந்தா அது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்ல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.